ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனுஷா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, நமக்கு பிடிச்சதை நமக்கு வேணுன்றதை நம்ம அந்த பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி கேட்டேன், எனக்கு எப்படி கிடச்சிச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பேசுகிறதுக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கும் சம்மந்தம் இருக்காதுங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம எப்படி வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்ம ஒர்க்கையும் பார்த்துட்டு நமக்கு வேணுன்றத எப்படி நம்ம கேட்குறோம் அந்த கடவுள்கிட்ட, அதுதாங்க இது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னும் போது அது நீங்கள் ஃபஸ்ட்டு அது மேலே நீங்கள் ஆசைப்படணும். அண்ட் தென் அது நடக்கிறதுக்கு நம்ம அடுத்து வேலை பார்க்கணும். அதான் இப்போ நம்ம அதை பிரபஞ்சத்திடம் நம்ம எப்படி கேட்க போகிறதுன்ட்டு நாங்கள் இந்த மாதிரி தாங்க என்னோடய லைஃப்லையும் எனக்கு எது வேணுமோ ஃபஸ்ட்டு அதை நான் திங்க் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நான் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சு நமக்கு நடக்கணும் அப்படின்ட்டு நான் முன்னாடி எழுதி வச்சுப்பேன். அதுக்காக நான் ப்ரேயரும் பண்ணிப்பேன், வேண்டிப்பேன். அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்களே, அதுபடி நீங்கள் காலையில் எழுந்திரிக்கணுங்க. எந்திரிச்சு சும்மா ஒரு 4 to 5 o'clock எழுந்து சும்மா நீங்கள் வெளியில் வானத்தை பாருங்களேங்க, எவ்வளோ காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் ஃபோனு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. நம்ம ரொம்ப அமைதியாக இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ ஃபஸ்ட்டு திங் அதுதான். அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் நேரம் காமாக உட்காந்து கேளுங்க. எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு நம்ம பிரபஞ்சத்திட்டம் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்காக நீங்கள் இந்து இருந்தாலும், கிறிஸ்டின் இருந்தாலும், முஸ்லீம் இருந்தாலும், உங்களுக்கு எந்த சாமி ஓகேவோ அந்த சாமிக்கிட்ட நீங்கள் கொஞ்ச நேரம் காமாக உட்காந்து கேளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் திங், நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்கல்ல, இப்போ தூங்க போகும்போது நம்ம கடைசியாக என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதாங்க மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கடைசியாக ஒரு 10 o'clock தூங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நம்ம லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று திங்க் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த திங்கிங் மைண்ட் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதனால் எப்பயுமே நம்ம லாஸ்ட்டாக தூங்க போகும்போது 10 to 11 தூங்க போகும்போது ரொம்ப அமைதியாக நம்ம தூங்கணும். அதுக்கு முன்னாடி எதையும் பற்றி யோசிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் உட்காருங்க. உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்களேன். உங்களுக்கு அந்த டைம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு மைண்டில் கனவாக கூட வரும். நீங்கள் நினைக்கிறது நடக்க கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் தேர்டு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் டைரியில் எழுதுங்க, இல்லை ரைட்டிங் பேடில் எழுதுங்க. எழுதி எனக்கு இது வேணும் கடவுளே அப்படின்ட்டு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்காக ஒரு தடவை நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடக்குங்க. என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்குது. நான் அதுக்காக நிறைய நன்றி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் நடக்கணுன்ட்டு தென் ஹவுஸ் ஒய்ஃபாக நாம் வீட்டில் இருந்து வேலையும் பார்த்துட்டு நமக்கு வேணுன்றதை அந்த கடவுள்கிட்ட கேட்டால் எல்லாமே நடக்கும். அதுக்காக தான் இந்த தேர்ட் திங். ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்காக போராடுங்க, வேலை பாருங்கள். நம்மளுக்கு வேணுன்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறையாக நமக்கு வேணுன்றத உண்டியல் போட்டு வைங்க. இருக்கிறவங்க டெபாசிட் பண்ணி வைங்க. அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒருத்தவங்க ஒரு கிராமோ, அரை கிராமோ, 1/4 கிராமோ, ஏதோ ஒரு அமௌண்ட்டு, ஏதோ ஒரு கிராமில் கோல்டு காயின் வாங்கி வைங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு வாங்கி அதை இன் ஃப்யூச்சரில் நம்ம சேவிங்ஸ்க்காக போடும்போது நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டே வர்றேன் பார்த்தீங்களா, எனக்கு நடந்த மாதிரி நிறைய இது உங்களுக்கும் நடக்கும். தென் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி இந்த 4 வழியை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்லையும் நடக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். என்னோடய லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரிலாம் நான் வேண்டியிருக்கேங்க. இந்த மாதிரி நான் நினச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சிருக்கேன். எனக்கு வேணுன்றதை எழுதி வச்சுருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அதுக்காக தினமும் நான் வேண்டியிருக்கேன். ஒரு நாள் எனக்கு அது நடந்திருக்கும். உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக அது நடக்கும்.
கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் நடக்குங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.